மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு கடுமையாக பாடுபடும். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடருடைய முதல் நாள் நடைபெற்றுச்சு. அதில் நிதியமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் பட்ஜெட்டுக்கான அனைத்து திட்டங்களையும் அவர் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அப்போ சென்னையில் ஓடுற கூவம் மற்றும் அடையாறு ஆறுடைய சுத்திகரிப்பு வேலைகளை பத்தி நிதியமைச்சர் மரியா வில்சன் பேசிட்டு இருக்கும் போது எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினோ திமுகவோட சட்டமன்ற உறுப்பினரான KN நேருவும் ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்த மாதிரியான ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் நிதியமைச்சர் மரியா வில்சன் பேசிட்டு இருக்கும் போது ஏன் இந்த மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பலவிதமான கேள்விகள் எழும்பிட்டு இருக்குது. ஒருவேளை CM விஜய் அவர்களை பார்த்து நக்கலா சிரிச்சிருப்பாங்களா, இல்லைனா நேத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செஞ்சதை பார்த்து அவங்களுக்குள்ள பேசி சிரிச்சுக்கிட்டாங்களா அப்படின்றத பத்தி சோசியல் மீடியால பரவலா பல பேர் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நிதியமைச்சர் மரியா வில்சன் இந்த பட்ஜெட் தாக்கலை பத்தி படிக்கும் போது பல இடங்கள்ல தமிழை ரொம்பவே பிழையோட அவர் பேசிட்டு இருந்தாரு. சில இடங்கள்ல சுடர் திட்டம் அப்படிங்கிறது போல சுந்தர் திட்டம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. ஒருவேளை அவருடைய தமிழ் உச்சரிப்பும் அப்போ தமிழ் படிக்கிறது விதத்தையும் தான் அவங்க ஒருவேளை சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் சில பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. நேற்று உதயநிதி ஸ்டாலினை கைது செஞ்சிருந்த இந்த நிலையில இன்னைக்கு சட்டசபையில் காரசாரமான விவாதங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நடக்கும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் மட்டும்தான் நடந்திருக்குது. எந்த விதமான எதிர்கருத்துகளும் எதிர்கட்சி தலைமையிலேருந்து வைக்கல. அதனால நாளைக்கு ஒருவேளை இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.